ஹாய் நண்பர்களே. ஸோ ஃபஸ்ட் டைமாக ஒரு அவுட்டோர் வீடியோ நான் போடுறேன். ஒன் பிக் மிஸ்டேக் மோஸ்ட் பீப்புள் டூ when they are doing ஹோம் ஒர்க் அவுட்ஸ். இப்போ உங்களுக்கு ஹோம் ஒர்க் அவுட் பிடிச்சிருக்கு, உங்களுக்கு ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறது மட்டும்தான் ஒரே வழி, எல்லாருக்கும் ஜிம் போக முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. சப்போஸ் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா இந்த நிறையா சேனலில் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ரிசல்ட்ஸ் எதுவுமே வராது, அந்த மாதிரி அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் பெரும்பாலும் ஒரு சின்ன மிஸ்டேக் ஒன்று வந்து பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. அந்த மிஸ்டேக் நான் என்னென்னு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி அந்த மாதிரி சேனல்ஸ் எதுவும் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சேனல்லலாம் நம்பாதீங்க, ஹோம் ஒர்க் அவுட் பண்ணால் ரிசல்ட் வராது அப்படின்னு சொல்லி. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன், என்னோட டெக்னிக் எப்படி, நான் எப்படி ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னா. அதை பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். பார்க்கலன்னா பரவாயில்ல, இந்த வீடியோ முடிச்சுட்டு அந்த வீடியோ பாருங்கள். இப்போ பப்ளிக்காக இருக்குன்னா நான் அங்கிட்ட இங்கிட்ட பார்த்துட்டு சரி ஓகே, ஃபஸ்ட்டு நான் எங்கே ஒர்க் அவுட் பண்ணுறேன் அப்படின்னு நான் வந்து உங்களுக்கு காட்டணும்ல. ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு டிப்ஸ் ஸ்டாண்ட் இருக்குது நண்பர்களே, டிப்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிப்பேன். அப்புறம் இங்கே ஒரு புல்லப் பார் இருக்குது. புல்லப் பாரில் நான் என்னோடய ஃபேவரட் எக்யூப்மெண்ட்டை தொங்க விட்டுருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஜிம்னாஸ்டிக் ரிங்ஸு. அப்புறம் இது தவிர்த்து நான் என்னோட எக்யூப்மெண்ட் என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டூலு, ஸ்டாண்டு, என்ன சொல்லுவோம் அதை, பெஞ்சு. பெஞ்சு, இந்த பெஞ்சை நான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ பெரும்பாலும் நம்ம வந்து ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப இந்த ரிசல்ட்ஸ் வராதுன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிம் கோயர்ஸாக இருப்பாங்க. ஜிம் கோயர்ஸ் அவங்கள பற்றி நான் வந்து எதுவுமே தப்பாக சொல்லலை. ஆனால் அவங்களே ஹோம் ஒர்க் அவுட், டூ திஸ் ஒர்க் அவுட் டு கெட் ஜாக்கெட் அப்படின்லாம் வந்து ஹோம் ஒர்க் அவுட் வீடியோஸ் வந்து போடுவாங்க. ஜிம்மு போகிறவனுக்கு எப்படி ஹோம் ஒர்க் அவுட் பற்றி ஃபுல்லாக தெரியும்? சப்போஸ் ஜிம்மிலே இருக்கவன் அவன் எப்படி வந்து ப்ராமிஸ் பண்ணலாம் இந்த மாதிரி நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணால் என்னைய மாதிரி பாடி கொண்டு வரலாம் அப்படின்னு? அது தப்பு இல்லைங்களா? சரி, ஃபஸ்ட்டு என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்க அப்படின்னு நான் காட்டிடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் நான் பண்ணதை வச்சு பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னு வந்து சொல்லுங்கள். இது வந்து நான் பண்ணது வந்து ப்ராப்பர் ஃபார்ம் ஆஃப் த புல்லப்ஸ். ஏன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பீப்புள் ஹூ டூ புல்லப்ஸ் வந்து இந்த ஹாஃப் மோஷன்லேயே வந்து நிறுத்திடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க எல்லாமே இப்படி வந்துட்டு இந்த ரேஞ்சிலே வந்து நிறுத்திடுவாங்க. ஸோ சப்போஸ் அந்த ரேஞ்சில் நிறுத்தும் போது பார்த்தீங்கன்னா ஃபுல் மசில் ஆக்டிவேஷன் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. மசில் ஆக்டிவேஷன் வந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்ல வந்து நின்று போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த ரிசல்ட்ஸ் வராது. அதனால் எல்லாம் ஹோம் ஒர்க் அவுட் நிறுத்திடுவாங்க. ஆனால் இதை நீங்கள் எப்படி ரெக்டிஃபை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், மேலே போயிட்டு கீழே வாங்க. ஃபுல்லாக அப்படி ஃபுல் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கும்போது நம்மளோட ஃபுல் லேட் வந்து என்கேஜ் ஆகும். நீங்கள் அப்படி ஃபுல் லேட் என்கேஜ் பண்ணும்போது மொத்தமே ஒரு 4 புல்லப் தான் பண்ண முடியுது, 5 புல்லப் தான் பண்ண முடியுது அப்படின்னு நினச்சாலும் ஃபுல் லேட் என்கேஜ்மெண்ட் இருக்கும்போது அதோட எஃபெக்ட் வந்து அதிகமாக இருக்கும். இப்படி ஃபுல் லேட் என்கேஜ்மெண்ட் வராமல் நிறைய பேர் இந்த ஆப்பெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆப் ஃபாலோ பண்ணுறதுல ஒன்றும் தப்பு இல்லை என்னைய கேட்டால். ஆனால் இந்த ஆப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறப்ப அந்த ஆப்ஸில் பொதுவாக ஒர்க் அவுட் இருக்கும், அந்த ஒர்க் அவுட்டோட கவுண்ட் இருக்கும், இல்லை ஒர்க் அவுட்டுக்கான டைமர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் 4 செட்டுக்கு 8 புல்லப் பண்ணணும், இல்லை 4 செட்டுக்கு 8 புல்லப்பு வித்தின் 30 செகண்ட்ஸில் பண்ணணும், அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி ஆப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறவங்க இந்த ப்ராப்பர் ஃபார்மை வந்து விட்டுருவாங்க. இந்த ப்ராப்பர் ஃபார்மை விட்டுறதுனால அவங்களுக்கு ஒன்று இன்ஜுரிஸ் வரும், இல்லையா இந்த மாதிரி ஒழுங்கான ரிசல்ட்ஸ் வராது. அதனால் அவங்களால ஒழுங்காக வந்து ஒர்க் அவுட்டும் பண்ண முடியாது. புல்லப்ஸ் மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் புஷ்அப்ஸ் எடுத்துக்கிட்டாலும் ஃபுல் ரேஞ்ச் போயிட்டு வரணும். இது என்னது ஐடி, இந்த மாதிரி பண்ணுறது வந்து புஷ்அப்ஸ் இல்லை, ஃபுல் ரேஞ்ச் போயிட்டு ஃபுல்லாக வரணும். ஃபுல் ரேஞ்ச். சப்போஸ் உங்களால் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போல்லாம் அந்த பெஞ்சுக்கெலாம் வேலை வரும். இன்க்ளைண்டாக பண்ணலாம். இன்க்ளைண்டாக பண்ணும்போது உங்களுக்கு அந்த ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ப்ரெஷர் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு அதிக ஸ்ட்ரென்த் தேவைப்படாது. அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து புஷ்அப்ஸ் வந்து பண்ணுவீங்க. சப்போஸ் உங்களுக்கு இன்க்ளைண்ட் ஈஸியாக ஆயிடுச்சுன்னா
ரெகுலர் புஷ்அப் போடலாம். ரெகுலர் புஷ்அப் ஈஸி ஆயிடுச்சுன்னா டைமண்ட் போடலாம். டைமண்ட் ஈஸி ஆயிடுச்சா க்ளோஸ் கிரிப்பும் ஈஸி ஆயிடுச்சா பெட்டர் தான் எவர் டிக்ளைன்டு புஷ்அப் இருக்கு. டிக்ளைன்டு புஷ்அப்பும் ஈஸி ஆயிடுச்சா. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிங்ஸ் போகலாம். நான் சைட்லேருந்து உங்களுக்கு அந்த ஆங்கிள் காட்டிடுறேன் எப்படி பர்ஃபெக்டாக பண்ணணும் அப்படின்னு. முடிஞ்ச அளவு உங்கள் டோஸில் இருக்க பாருங்கள், அப்போ தான் ஃபுல் பாடி என்கேஜ் ஆகும். நான் புஷ்அப் வந்து ஒரு காம்பவுண்ட் எக்ஸசைஸ், மல்டிபிள் மசில் குரூப்ஸ் என்கேஜ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் குவாட்ஸு, கோர் எல்லாமே என்கேஜ் ஆகும். இப்படி போயிட்டு வர்றது. ஆனால் நிறைய பேர் என்னடா அது இப்படி அதை விட மோசம்லாம் இருக்காங்க. இந்த மாதிரிலாம் புஷ்அப்ஸ் பண்ணாதீங்க. செய்வன திருந்த செய்யணும். எப்பா ஆக்சுவலாக வெயில் உங்களுக்காக இப்போ நான் வந்து ஒரு 3:30க்கே எடுக்கிறேன். வெளியே வந்து இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. இல்லைனா பார்த்தீங்கன்னா இங்கே உள்ள பார் பக்கத்துலேயே பார்க்கு ஒன்று சின்னதாக இருக்கிறதுனால வாண்டுங்க நிறையா வந்துடுவாங்க. அதனால் அப்படி எடுக்க முடியாது. இன்னொரு சரி, இப்போ புஷ்அப்ஸே வந்து உங்களுக்கு நான் வந்து ரிங்ஸில் காட்டணும்னு சொல்லியிருந்தேன்ல, அதையும் காட்டிடுறேனே. புஷ்அப்ஸ் ரிங்ஸில் வந்து இப்படி தான் பண்ணணும். இது பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும், இருந்தாலும் இந்த ஷேக் ஆகிட்டே இருக்கும். அகெயின்ஸ்ட் கிராவிட்டி நம்ம பண்ணுறதுனால அது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதே புஷ்அப்ஸ்லேயே நார்மல் பண்ணலாம், இல்லையா இந்த ஃப்ளைஸ் பண்ணலாம், பைக் புஷ்அப்ஸ் பண்ணலாம், இல்லை உங்களோட ஃபுல் வெயிட்டையும் வந்து உங்களோட பைசப்க்கு கொண்டு போகலாம். ரிங் டர்ன்ட் அவுட் புஷ்அப்ஸ் இது பேர். நான் வந்து ரிங் ஒர்க் அவுட்ஸ் பற்றி தனியாக வீடியோ போடுறேன். புஷ்அப்ஸில் நீங்கள் வந்து ப்ராப்பர் ஃபார்மில் இருக்கணும். புல்லப்ஸில் ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் நீங்கள் வந்து கொண்டு வரணும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த 2 விஷயம். இந்த 2 விஷயத்தை கரெக்டாக பண்ணிட்டாலே அப்பர் பாடி பொறுத்த வரைக்கும் 80% ஆஃப் த மசில்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். நார்மல் புஷ்அப்ஸ், நார்மல் புல்லப்ஸ் பண்ணால் மட்டுமே போதும். ரிங்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்குங்க. ஆனால் பியூட்டிஃபுல் எக்யூப்மெண்ட், எனக்கு அது பிடிக்கும், உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன். அதனால தான் நான் அப்படி சொல்கிறேன். எந்த ஒர்க் அவுட் நீங்கள் ரிங்ஸில் பண்ணாலும் உங்களோட கோர் இன்வால்வ் ஆகும். அது ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ். நீங்கள் நார்மலாக ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ரிங்ஸில் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்குள்ள மிகப்பெரிய பாசிட்டிவிட்டி ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் தனியாக வீடியோவில் போடுறேன். அதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நான் சொல்லணும்னு நினச்சது. புல்லப்ஸ் அண்ட் புஷ்அப்ஸ் ரெண்டுமே பண்ணும்போதும் ப்ராப்பர் ஃபார்ம், ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன், இந்த 2த்தையும் பண்ணணும். மித்தது எல்லாமே நியூட்ரிஷன். நீங்கள் சப்போஸ் ப்ராப்பர் ஃபார்மும் இல்லை நான் சொன்ன மாதிரி ஃபுல் ரேஞ்ச் ஆஃப் மோஷன் இல்லாமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் வராது. மேபி அதனால தான் நீங்கள் வந்து ஹோம் ஒர்க் அவுட்டே வேலைக்கு ஆகலை அப்படின்னு நினச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. இந்த 2த்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். ரிசல்ட்ஸ் வரலன்னா என்னை கேளுங்க. எதனா டவுட் இருக்குது ஜிம்னாஸ்டிக்ஸ் பற்றி கேட்கணும் அப்படின்னாலும் என்னை கேளுங்க. தாராளமாக கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது நான் வீடியோ தப்பாக பேசியிருந்தா அதை நான் திருத்திக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை வீடியோ நல்லா போடுறேன் அப்படின்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேத்துக்கு அனுப்பி விடுங்க. ஏற்கனவே நிறைய வீடியோ நான் சேனலில் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சான்ஸ் இருக்குது, டைம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த வீடியோஸும் பாருங்கள். ஏன்னா நான் ஃபிட்னஸ் பற்றி மட்டும் பேச மாட்டேன், நான் எல்லாத்த பற்றியும் பேசிகிட்டு இருக்கேன். ஓகே, நீங்கள் பண்ணிங்கன்னா எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆப்வியஸாக எனக்கு வந்து என்கரேஜிங்காக இருக்கும். டயர்ட் ஆகிடுச்சு அதுக்குள்ளே. ஓகே, இன்னொரு நல்ல வீடியோட வரேன். until then bye.